இயக்குனர் மாரி செல்வராஜ் நேற்றைய எபிசோடில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். மூட்டை தூக்கும் மாணவன், ஆட்டோ ஓட்டும் மாணவன், வாழைத்தார் சுமக்கும் மாணவன், பிரியாணி கடையில் வேலை பார்க்கும் மாணவி, ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்கும் மாணவி என பலதரப்பட்டவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் படும் கஷ்டங்களை கலங்கியபடி சொல்லி பார்ப்பவர்களையும் கலங்க செய்தார்கள். அந்த எபிசோடில் கோவில்பட்டியை சேர்ந்த மாணவன் ஒருவர், நான் மூட்டை தூக்குகிறேன். அந்த மூட்டையை தூக்கும் போதெல்லாம் கழுத்து பயங்கரமாக வலிக்கும். வீட்டில் அதை சொல்லிக் கொள்ள மாட்டேன். சில சமயம் பேருந்தை விட்டுவிட்டால் இரவு 10 மணிக்கு 3 கிலோமீட்டர் வரை நடந்தே செல்வேன். அப்போது எனது தாயையும் தந்தையையும் நல்ல இடத்தில் அமர வைக்க வேண்டும். எனது தாயை ஒரு மெத்தையில் படுக்க வைக்க வேண்டும் என தோன்றும் என்று கூறினார். அவரது தாய்க்கு எலும்பு தேய்மானம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கேட்ட கோபிநாத் அவரது தாயிடம் பையனை வேலைக்கு அனுப்பாமல் படிக்க வையுங்கள் என்று அறிவுரை சொல்லி மூட்டையை தூக்கி போட செய்தார். இந்நிலையில் அந்த மாணவனுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் உதவிகளை செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி முடிந்த அரை மணி நேரத்திலேயே மாணவனின் தாய்க்கு ஒரு மெத்தை, வீட்டுக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள், 25,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளையும் அவர்களது வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் பணத்தையும் அனுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பேசிய மாணவனின் தாய், இந்த நிகழ்ச்சியை தளபதி விஜய் பார்ப்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் பார்த்த அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு தேவையான பலசரக்கு சாமான்கள், எனக்கு மெத்தையை கொடுத்தார். அதேபோல் எனது மகனின் 3 வருட படிப்பு செலவையும் பார்த்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். எங்களது அக்கவுண்டுக்கு 25,000 ரூபாய் பணத்தையும் போட்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். முன்னதாக இசையமைப்பாளர் தமனும் அந்த மாணவனுக்கு ஒரு 2 சக்கர வாகனத்தை கொடுப்பதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தளபதி அவங்க பார்த்து எங்களுக்கு உடனே விஜய் டிவியில் இன்னைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர், தளபதியோட செயலாளர் ஆனந்தனை பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்கள்ட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்துல எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது